குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ஞானநந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிககிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐகிருவ முபாஸ்மகே. வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டுக்குரிய சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்குறோம். சனி பகவான் 29/3/2025 அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. மிதுன ராசி அன்பர்களே, இதுவரையில 9ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு 29/3/2025 அன்று பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தடை தாமதங்களை கொடுப்பாரு. அதே போல புகழ், கௌரவம், அந்தஸ்து, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்பு தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில சமயங்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அவமானம் அடைய வேண்டிய காலகட்டங்களும் இருக்கு. அதே போல சனி பகவான் தனது 3ஆம் பார்வையா உங்களை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். அதே மாதிரி தூக்கமின்மை பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் எதையாவது யோசிச்சுக்கிட்டு தூங்காமல் இருப்பீங்க. அதை பற்றி விடுங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இறைவன் மேலே பாரத்தை போடுங்க, நல்லது நடக்கும். தொழில் வழி தொல்லைகள் ஏற்படும். அதே மாதிரி வெளியூர் பயணம், வேலை மாற்றம் இதெல்லாம் ஏற்படும். வெளியூர் போயிட்டு நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களை நோய் தாக்குறதுக்கான காலகட்டங்களாக இது இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அமைதி நிலைக்குலையும். அதனால என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூழ்நிலை அமையாது. வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும். அதே மாதிரி மிதுன ராசிக்கு கணவன் மனைவி இடையே சிறு சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால விட்டு கொடுத்து போறது நன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களின் தந்தைக்கு உடல்நல குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்காக நீங்க செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க புதன்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். நன்றி.